ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1/4 கப் அளவு ஓட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கேரட்டு, அதை வந்து நல்லா திருவி உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைங்க, கொஞ்சமாக க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் வந்து சாம்பார் தூள். நான் வந்து இதுதான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து விடுங்க, ஏன்னா இல்லாட்டி உப்பு அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா மேலே வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. கொஞ்சமாக தான் துடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓட்ஸ் இதை எடுத்து மேலே நல்லா ஊற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா கீழே நல்லா வேகணுங்க, ஏன்னா வந்து கெட்டியாக தான் இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உள்ளே வந்து அப்படியே பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும், மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கனால. இது நல்லா 2 சைடும் வெந்தோடனே எடுத்து வச்சுருங்க. இது வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு போர் அடிக்காது. டயட்டில் இருக்கமே, என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிற நம்மளுக்கு ஃபீல் வராது. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்ஸில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து காலையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். பசி எடுக்கவே எடுக்காது. மத்தியானம் வரைக்கும் கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.